பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய அன்பை தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தந்தருளினதின் வழியாக வெளிப்படுத்தினீரே. உம்முடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் அறிய முடியாதது. அந்த அளவு கெட்டாத அன்பை எங்களுக்குள்ளாக உணர்ந்தவர்களாய் அனுபவித்தவர்களாய் தெய்வ சமூகத்திலே நன்றியறுதலோடு ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்டு ஜெபிக்கிறோம். உலகம் எங்கிலும் உள்ள கர்த்தருடைய பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவரை ஆராதித்து மகிழ தெய்வ சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபை இந்த ஆராதனையிலும் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள்ளாக நாங்கள் எங்களை திடப்படுத்தி கொண்டு ஆண்டவருக்குள்ளாக புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த தொழுகின் வழியாக எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக கீர்த்தனை பாடலிலே 53வது பாடலை பாடுவோம். ஓய்வு நாள் அதனை ஆஸ்தரித்திடுவீர், உலகில் உள்ளோரே நீர். கீர்த்தனை பாடல் 53. ஓதுமை தேவன் தனாதி
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி கலாத்தியர் 6வது அதிகாரம் 11 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். கலாத்தியர் 6வது அதிகாரம் 11 முதல் 18 வரை. என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். விருத்த சேதனம் அடைந்திருக்கிற அவர்களும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உங்கள் மாம்சத்தை குறித்து மேன்மை பாராட்டும்படிக்கு நீங்கள் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையால் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் இருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிஞ்சாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க ஆயத்தப்படும் வண்ணமாக, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே என்ற பாடலை உற்சாகமாய் நாம் பாடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தானத்திற்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தானத்திற்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மத பரிசுத்த ஸ்தலமதுவே. மகிமை நிறை பூரணமே மத பரிசுத்த ஸ்தலமதுவே. துணியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. துணியுடனே அதன்
வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை துறை உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷம் தன்னை துறை உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் கலாத்தியர் நிருபம் 6வது அதிகாரம் 17வது வசனம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அருள்பொழிவு திருப்பணி கிறிஸ்துவின் காயங்களால் அடையாளமிடப்பெற்றது என்கிற தலைப்பிலே நாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுவோம். கலாத்திய திருச்சபைக்குள் நுழைந்த கள்ளப்போதகர்கள் நியாயப்பிரமாணத்தையும் விருத்த சேதன அடையாளத்தையும் முக்கியப்படுத்தினார்கள். விசுவாசிகள் குழப்பத்திற்குள் உள்ளானார்கள். அப்போஸ்தலராகிய பவுல் ஆவிக்குரிய அடையாளத்தை இந்த நிருபத்தின் வழியாக முக்கியத்துவப்படுத்தினார். என் சரீரத்தில் கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று தன்னையே சாட்சியாக நிறுத்தினார். அப்போஸ்தலராகிய பவுல் ஒரு காலத்தில் விருத்த சேதனம் என்கிற அடையாளத்தை மேன்மையாக நினைத்து வாழ்ந்தவர். பிலிப்பியர் 3:5 இதை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு கிறிஸ்து இயேசுவுக்காக சுவிசேஷத்திற்காக சந்திக்கும் பாடுகளையும் அவமானங்களையும் நிந்தனைகளையும் மேன்மையாக அவர் புரிந்து கொண்டார். 2 கொரிந்தியர் 12:10 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அப்போஸ்தலராகிய பவுல் கலாத்தியர் நிருபத்தை எழுதும் போது சிறைச்சாலையிலே இருந்தார். அங்கிருந்த சிறைச்சாலை கைதிகளில் கிரேக்கர்கள், ரோமர்கள், யூதர்கள், சீரியர்கள், எகிப்தியர்கள் என்று பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள். சிறைச்சாலை கைதிகளிடம் பல காயங்கள், வடுக்கள், தழும்புகள் இருப்பதை பவுல் பார்த்தார். கொலைகளை செய்தவர்கள், திருடியவர்கள், சண்டைகளிலே ஈடுபட்டவர்கள், அரசாங்கத்திற்கு விரோதமாக கிளர்ச்சி செய்தவர்கள், சமுதாயத்திலே பற்பல தீமைகளை செய்தவர்கள் அந்த சிறைச்சாலையிலே தண்டிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் செய்த தண்டனைகளுக்குரிய அந்த அடையாளங்கள் அவர்களுடைய சரீரத்தில் இருந்தது. கிரேக்கரும் ரோமரும் பிற கைதிகளிடமிருந்து தங்களை வேறுபட்டவர்கள் என்பதை காட்ட தங்கள் தேசத்தின் கலாச்சார அடையாளங்களை உடலில் பதித்திருந்தார்கள். எகிப்திய தங்கள் சமய நம்பிக்கைகளை வெளிப்படுத்தும்
அடையாளங்களை சரீரத்திலே பதித்திருந்தார்கள். அவர்கள் நடுவில் இருந்த பவுல் கிறிஸ்துவின் அச்சடையாளமான சுவாபத்தையும் தன்மைகளையும் தன்னில் தரித்திருந்தார். எனவே தான் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இன்று நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை காட்டுவதற்காக வெளிப்புறத்திலே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் ஆலயத்திற்கு வருகிறோம். கையில் வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம். கழுத்தில் சிலுவையை அணிந்திருக்கிறோம். முக்காடு போட்டிருக்கிறோம். வீட்டில் இயேசு கிறிஸ்துவினுடைய படத்தை நாம் மாட்டி வைத்திருக்கிறோம். விசேஷ நிகழ்ச்சிகளிலே கிறிஸ்தவ பாடல்களை நாம் ஒலிபரப்புகிறோம். கிறிஸ்மஸ், ஈஸ்டர் வந்தால் நண்பர்களுக்கு, அருகில் இருக்கிறவர்களுக்கு கேக் வழங்குகிறோம். இப்படி நம்மை கிறிஸ்தவர்களாக நாம் காண்பிக்கிறோம். ஆனால் இதைத்தான் கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரா? இவைதான் கிறிஸ்தவனின் அடையாளமா? பவுல் தான் ஒரு அப்போஸ்தலர், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கிறிஸ்துவின் ஊழியக்காரர் என்பதற்கு அடையாளமாக காண்பித்தது என்ன தெரியுமா? கலாத்தியர் 6:17 சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசுனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நானும் நீங்களும் தரித்து கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள் எவை? முதலாவது வேதம் சொல்லுகிறது, துன்பங்களின் வடுக்கள். எபேசியர் 6:12 நாம் வாசிக்கிற பொழுது, இங்கே கலாத்தியர் 6:12 பவுல் எழுதுகிறார், மாம்சத்தின்படி நல்வேஷமாய் காணப்பட விரும்புகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தாங்கள் கிறிஸ்துனுடைய சிலுவை நிமித்தம் துன்பப்படாதபடிக்கு உங்களை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ள கட்டாயம் பண்ணுகிறார்கள். சிலுவை நிமித்தம் துன்பப்பட விரும்பாத ஒரு கூட்டம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் சிலுவை நிமித்தம் துன்பங்கள் உண்டு. ஆனால் கலாத்தியர் திருச்சபையில் அதை தவிர்க்க சிலர் விரும்பினார்கள். ஜனங்களையும் சிலுவை விட்டு வழிவிலக பண்ணினார்கள். ரோமர்களின் ஆட்சி காலத்தில் அடிமைகள் தாங்கள் இன்னாருக்கு சொந்தம் என்பதை காண்பிக்க தங்கள் உடலில் பழுக்க காய்ச்சிய இரும்பு கம்பினாலே சூடு போட்டு அடையாளங்களை பொறித்தனர். பவுலும் தான் கிறிஸ்துவுக்கு சொந்தம் என்று காண்பிக்க தன் சரீரத்தில் கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களை சுமந்து கொண்டிருந்தார். கிறிஸ்து இயேசுவுக்காக அவர் வாங்கிய கல்லறிகளின் வடுக்கள், வாரியினால் அடிபட்ட வடுக்கள், பற்பல துன்பங்களால் அவருடைய சரீரத்திலே காணப்பட்ட ரணங்கள், இவை ஒவ்வொன்றும் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், கர்த்தருக்கு சொந்தமானவர், கர்த்தருடைய அப்போஸ்தலர் என்பதை காண்பித்தது. அச்சடையாளம் என்பதை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருக்கும் கிரேக்க வார்த்தை ஸ்டிக்மாட்டா. இதனுடைய அர்த்தம் தன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தவர், இரட்சகருக்கு சொந்தமானவர், கர்த்தராகிய இயேசுவை சார்ந்தவர். நாம் தரித்து கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் அச்சடையாளத்திலே முக்கியமான ஒன்று துன்பங்களின் வடுக்கள். இரண்டாவதாக பவுல் எழுதுகிறார், தாழ்மையின் வடுக்கள். நாம் தரித்து கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் அச்சடையாளத்திலே முக்கியமான இரண்டாவது காரியம் தாழ்மையின் வடுக்கள்.
கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. உலகத்தார் தாங்கள் செய்ததை பற்றி பெருமை பாராட்டுகிறார்கள். தங்களுக்கு இருக்கும் உலக ஆசீர்வாதங்களை பற்றி பெருமை பாராட்டுகிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டோம், ஒரு பெருமை. நல்ல வேலை கிடைத்து விட்டது, கை நிறைய சம்பளம், ஒரு பெருமை. எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல இடத்திலே திருமணம் அமைந்து விட்டது, ஒரு பெருமை. ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை தன் சாதனைகளை சொல்லி பெருமைப்பட மாட்டான். கிறிஸ்துவின் சிலுவையையே மேன்மை பாராட்டுவான். பவுலும் அவர் படித்தவர்தான், பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்தான். ஆனால் அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். பெருமை தன்னை வெளிப்படுத்துகிறது, தாழ்மை கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலராகிய பவுல் கிறிஸ்துவுக்காக ஒரு குற்றவாளியைப் போல சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். என்ன ஒரு தாழ்மை! நாம் தரித்து கொள்ள வேண்டிய கிறிஸ்துவின் அச்சடையாளம் தாழ்மையின் வடு. கடைசியாக பவுல் எழுதுகிறார், நாம் தரித்து கொள்ள வேண்டிய கிறிஸ்துவனுடைய மூன்றாவது முக்கியமான அச்சடையாளம் தூய்மையின் வடு. கலாத்தியர் 5:24 நாம் இதை வாசிக்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் தரமற்ற ஆசைகளை சிலுவையிலே அறைந்தவன் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். பாவத்திற்கு, உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு, ஆசை இச்சைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் என்று பவுல் எழுதுகிறார். இந்த தூய்மையின் வடு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். எத்தனையோ ஆண்டு காலமாக நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். ஆனால் நம் ஆசை இச்சைகளை, நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சுயத்தை சிலுவையிலே இன்னமும் அறைய முடியவில்லை. இன்றைக்கு நாம் தரமற்ற ஆசைகளை தள்ளி சிலுவையிலே நம்முடைய இச்சைகளை அறைந்து விடுவோம். ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். தூய்மையான காரியங்களின் மேல் நம்முடைய இருதயத்தை நாம் வைப்போம். வேதம் சொல்லுகிறது, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தூய்மையின் வடுக்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே காணப்படுகிறதா? நாம் தரித்து கொள்ள வேண்டிய முக்கியமான 3 அச்சடையாளங்களை குறித்து நாம் தியானித்தோம். துன்பத்தின் வடு, தாழ்மையின் வடு, தூய்மையின் வடு, இவைகள் நம்மிலே காணப்பட வேண்டும். அதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்பதனுடைய அடையாளம். கிறிஸ்துவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதனுடைய அடையாளம். நம்மை அப்படிப்பட்ட வாழ்விற்கென்று நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 237வது பாடலை பாடுவோம். நீரோடையை மான் வாஞ்சித்து கதரும் வண்ணமாக. 237வது ஞான பாடல். கதரும் வண்ணமாய்
ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலராகிய பவுல் தன்னை சாட்சியாகவும் முன்மாதிரியாகவும் நிறுத்தி வாழ்ந்தது போல எங்களுடைய வாழ்விலும் பவுலுடைய நல்ல வாழ்வை நாங்கள் பின்பற்றி நடக்க கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்ட ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தம்முடைய அடிச்சுவடுகளை விட்டு சென்றிருக்கிறீரே, அந்த நல்ல அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றுவதற்கு கர்த்தர் தயவு பாராட்டமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். துன்பங்களின் வடுக்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் தளர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஆவிக்குரிய ஓட்டத்திலே முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய சுயம் உடைக்கப்பட, எங்களுடைய பெருமைகள் நொறுக்கப்பட தேவன் எங்களுக்குள்ளாக தாழ்மையை தந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று வேதம் சொல்லுகிறதே. தாழ்மையினுடைய வடுக்களை நாங்கள் தரித்தவர்களாய் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அந்த சிந்தையே எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவின் தாழ்மை எங்களிலே கண்டு கொள்ள கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த இடத்திலும் மனிதர்களுடைய புகழ்ச்சியை நாங்கள் நாடாதபடிக்கு கிறிஸ்துவின் சிலுவை மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணித்து வாழுகின்ற அந்த தெய்வீக வாழ்க்கை தந்து எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தின் வடுக்களால் எங்களுடைய வாழ்க்கை நிரப்பப்படட்டும். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதிலே இன்னமும் இரத்தம் சிந்தத்தக்க விதத்திலே நீங்கள் போராடவில்லையே என்று சொல்லி சொல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பாவத்திற்கு விரோதமாய் நாங்கள் போராடி மேற்கொள்ள, ஜெயம் எடுக்க, நிர்விசாரமாய் அசதியாகி இராதபடிக்கு முன்னோக்கி செல்ல கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கின்றோம். எத்தனையோ தரம் எங்களுடைய பரிசுத்தத்தை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம், உதறி தள்ளி இருக்கிறோம். ஒரு விசை கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இனிமேலும் பாவத்தின் வடுக்கள் அல்ல, பரிசுத்தத்தின் வடுக்கள் எங்களுடைய வாழ்க்கையில காணப்பட கர்த்தர் தயவு பாராட்ட உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கணும். அப்பா, கிறிஸ்துவையே எங்களிலே நாங்கள் சுமந்து செல்ல கிறிஸ்துவின் சுவாபங்களையும் குணாதிசயங்களையும் தரித்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை எங்களிலே கண்டு கொள்ளத்தக்கதாய், கிறிஸ்துவனுடைய விலாசமாய் அடையாளமாய் எங்களுடைய வாழ்க்கை மாறட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தைகளால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் பாவத்திலே, பாவ பழக்க வழக்கங்களிலே, இச்சைகளிலே அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு தவிப்போடு இருக்கிறவர்கள் உண்டு. எல்லா பொல்லாத பாவ சுவாபங்களிலிருந்தும் கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை தந்து பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையாய் விளங்க கர்த்தர் தயவு பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் கர்த்தர் இடைக்கட்டி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உன் சமாதானம் நதியை போல் இருக்கும் என்று சொன்னீரே, அப்படியே கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை பாய்ந்தோட செய்து நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத மகிழ்ச்சி பெருகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவராகிலும் துக்கமுகத்தோடு இராதபடிக்கு மனச்சஞ்சலங்கள், மன தவிப்பு, உள்ளான வேதனைகளை நீர் மாற்றி குணப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். பலகீனங்களோடும் வியாதிகளோடும் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார். பரிகாரியாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கின்றோம். தெய்வீக விடுதலை தம்முடைய பிள்ளைகள்
இந்த நேரத்தில் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை வாய்ப்புகளுக்காய் காத்திருக்கிறவர்களை நினைந்தருளி நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து ஆசீர்வதி. குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. படிக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வெற்றியை கொடுத்து இந்த கல்வி ஆண்டிலும் மேன்மைகளை காண, உயர்வை காண கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். தொழில் காரியங்களிலே ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல விரிவாக்கத்தை தந்து, வளர்ச்சியை தந்து, முன்னேற்றத்தை தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கர்த்தர் கை கொடி வர பண்ணி குடும்பங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியே உம்முடைய நாமம் எல்லாவற்றிலும் மகிமைப்படட்டும். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையிலே கர்த்தர் ஏராளமான ஊழியங்களை தந்திருக்கிறேன். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகர் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசிக்க கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். திருச்சபைக்கு வெளியிலே கர்த்தர் தந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களின் வழியாக ஆண்டவருடைய நல்ல நாமத்தை கண்டு கொள்ள, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தயவு பாராட்ட ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் கர்த்தர் தருகிற ரட்சிப்பு, விடுதலை நிறைந்திருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கடாட்சி தருளும். தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். தேசங்களிலே சமாதானம் தங்கியிருக்கட்டும். நல்ல தலைவர்கள், ஆட்சியாளர்களை தந்து தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னீரே. விதவைகளாய், திக்கற்றவர்களாய், எங்களுக்கென்று யாரும் இல்லை என்று சொல்லி தனித்து விடப்பட்டவர்களாய், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும். குடும்பங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். தேவன் பெரியவராக இருந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.